பொண்ணு என்ன சொன்னா, நீ ஸ்போர்ட்டிவா விளையாட மாட்டேற, இப்ப நீ வேலை செஞ்சா கூட ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கல. நான் சொன்னேன், நான் இதுக்காக வந்து பிரேக் டவுன் ஆகல. டே 1ல இருந்து டில் டுடே நான் மட்டுமா ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. இன்னைக்கான 3வது ப்ரோமோ என்னன்னா, இந்த வியானா அண்ட் பாரு இவங்க 2 பேர் பேசிக்கிறது தான். ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் வந்துட்டு யார் தப்பு யார் சரின்னு சொல்லி கேட்டால், இந்த அன்பு கேங்கை பற்றி நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். பிகாஸ் ஆஃப் பாரு அண்ட் வியானா இவங்க 2 பேருமே காலையிலேருந்து பண்ணிகிட்டு இருக்க விஷயம் என்னென்னா, டாஸ்க்கு கொடுத்தா உங்கள் இஷ்டத்துக்குலாம் நான் செய்ய முடியாது, எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் வந்து செய்வேன். 10 நிமிஷம் கழிச்சு வந்து தான் டாஸ்க்கு செய்வேன், 15 நிமிஷம் கழிச்சு வந்து தான் டாஸ்க்கு செய்வேன், நான் ஃப்ரீயாக இருக்கும்போது தான் வந்து டாஸ்க்கு செய்வேன். இதெல்லாம் காலையிலேருந்து வியானா அண்ட் பாரு சொல்லிட்டு இருந்தது. இன்னொன்று பாரு என்ன சொன்னாங்கன்னா, நான் காஃபி குடிச்சு தான் வேலை செய்வேன், வயிறு காலியாக இருக்கும்போது வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு லக்ஸரி வீட்டில் இருக்கும்பொழுது அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்துட்டு பிபி வீட்டில் இருக்கவங்க சாப்பிடணும். இது தெரியாமல் இந்த லூஸ் வேறு பேசிக்கிட்டே இருந்துச்சு. இவங்க 2 பேருமே லக்ஸரி வீட்டிலேருந்து வெளியே அமிச்ச காண்டில் காலையிலேருந்து தேவையில்லாமல் ஓவராக பண்ணிக்கிட்டே இருக்கு. இது புரியாமல் நிறைய பேர் வந்துட்டு வியானா க்யூட்டு, வியானா க்யூட்டு தான் இல்லைன்னா சொல்ல, அதுக்காக க்யூட்டாக இருக்க வந்துட்டு என்ன கேவலமான வேலை பண்ணாலும் அமைதியாலாம் இருக்க முடியாது. ஸோ இதில் வியானா மேலேயும் தப்பு இருக்குது, பார்வதி மேலேயும் தப்பு இருக்குது. இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு பஞ்சாயத்து பண்ண வந்த பணி வந்துட்டு முதல்ல ஆரம்பத்தில் நார்மலாக வந்துட்டு 2 சைடும் பேசிட்டே இருந்தாங்க. ஆனால் இதுங்க ரெண்டும் அவங்க தப்பை ஏற்றுக்கவே இல்லை. உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சரி நீங்கள் ரூல்ஸை பிரேக் பண்ணுறீங்க, அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் ரூல்ஸை பிரேக் பண்ணுறாங்களோ அவங்கள வந்துட்டு பிக் பாஸ் கிட்ட சொல்ல முடியுமே தவிர மற்றபடி கனியால் வேறு என்ன செய்ய முடியும். ஸோ இப்போ இதுங்க 2மே வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கு. எப்போவுமே வந்துட்டு ஒருத்தரை பற்றி பின்னாடி பேச மாட்டோம்னு சொன்ன வியானா இப்போ வந்து பாரு கிட்ட பின்னாடி பேசிகிட்டு இருக்கு. பாரு ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க 24/7 எல்லா பற்றியும் பின்னாடி பேசிக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுங்க 2ம் சேர்ந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ எனக்கு இருக்க ஒரு டவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பார்வதியும் திவாகரும் உட்காந்து டேபிளை வச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த பொம்மை செய்கிற டாஸ்க் வரும் பார்த்தீங்களா, அது கொடுத்துருக்காங்களேன்னு தோணுது. ஏன்னா பக்கத்துலேயே ஒரு பேஸ்கெட்டு, அந்த பேஸ்கெட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செக்குட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, குவாலிட்டி செக் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப அந்த டாஸ்க் கொடுத்துருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.